குருட்சேத்திர போரின் இறுதி நாளின் பொழுது போர் முடிவுற்ற அன்று இரவு துரியோதனனை திருப்திப்படுத்தும் விதமாக பாண்டவர்களின் தலைகளை இன்று இரவே வெட்டி எடுத்து வந்து உன் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் என்று துரோணாச்சாரியாரின் மகன் அஸ்வத்தாமன் சூளுரைத்து விட்டு பாண்டவர்களின் பாசறையை அன்று இரவே யாருக்கும் தெரியாமல் உள்ளே நுழைந்து பாஞ்சாலியின் புதல்வர்களுக்கு காவல் காத்து கொண்டிருந்த பாஞ்சாலியின் அண்ணனான நிராயுதபாணியாக இருந்த இவனையும் கொன்று அழித்துவிட்டு நல்ல உறக்கத்தில் இருந்த பாண்டவர்களின் புதல்வர்களை பாண்டவர்கள் என்று தவறாக எண்ணி அவர்களுடைய தலையை அறுத்து எடுத்து கொண்டு போய் இன்னும் சிறிது நேரத்தில் உயிர்விட இருக்கும் துரியோதனனிடம் சமர்ப்பிக்கிறான் அஸ்வத்தாமன். இந்த இளம் பிஞ்சிகளின் தலையை பார்த்த துரியோதனனுக்கு கடும் கோபம். அஸ்வத்தாமனை பார்த்து, இந்த பிஞ்சுகளின் தலையை அறுக்க உனக்கு எப்படியடா மனசு வந்தது அப்படின்னு தன் எதிரிகளின் பிள்ளைகளின் தலைகளாக இருந்திருந்தாலும் அவனுக்கு இந்த இளம் பிஞ்சுகளின் தலையை பார்த்தவுடன் அஸ்வத்தாமன் மீது கடும் கோபத்தில் கொதித்து எழுந்து திட்டி தீக்கிறான். இந்த 5 குழந்தைகளுமே கொல்லப்பட போகும் விஷயம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஏற்கனவே தெரியும். அவர்தான் கடவுளாயிற்றே. இதற்கு காரணம் என்னன்னா, இது அவர்களுடைய முற்பிறவி சாபமே ஆகும். இந்த சாபத்தை பற்றி நாம் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். திரேதா யுகத்தில் நீதி நேர்மை சத்தியம் என்ற புகழ்பெற்ற மன்னர்களுள் ஒருவன் அரிச்சந்திரன். இந்த அரிச்சந்திர மகாராஜா ஒருமுறை காட்டிற்கு வேட்டையாட சென்ற பொழுது, ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று யாரோ ஆபத்தில் இருந்து அலறுவதைப் போல் அவர் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் வரும் திசையை நோக்கி தன்னுடைய குதிரையை வேகமாக செலுத்துகிறார் அரிச்சந்திரன். யாரோ ஆபத்தில் இருப்பதாகவும் அவர்களை காப்பது நம் கடமை என்று எண்ணி வேகமாக அந்த திசையை நோக்கி புறப்பட்டு சென்ற மன்னன் ஒரு குடிசையினுள் நுழைகிறாரு. அந்த குடிசையோ கோபத்திற்கு அதிபதியான விஸ்வாமித்திர முனிகளின் குடிசை. அப்போ தவத்தில் இருந்த விஸ்வாமித்திர முனிகளின் தவமும் கலைந்து போகவே அவர் அவசரப்பட்டு ஆத்திரத்தில் தனக்கு ஏதாவது சாபத்தை அளித்து விடுவாரோ அப்படின்னு பயந்த அரிச்சந்திரன் தானே முந்திக்கொண்டு, என் பிழையை பொறுத்தருள வேண்டும், ஆபத்தில் இருப்பவர்களை காப்பது மன்னனின் கடமை என்ற பொறுப்பில் அவசரப்பட்டு உங்கள் குடிசையில் நுழைந்து உங்கள் தவத்தை கலைச்சிட்டேன். அதனால் தயவு செய்து நான் செய்த தவறை பொறுத்து காத்தருள வேண்டும் அப்படின்னு தான் செய்த தவறை சொல்லி மன்னிப்பு கேட்குறான். இருந்தாலும் விஸ்வாமித்திர முனிகள் தன்னுடைய கோபத்தை குறைத்து கொள்ளாமல் ஒரு மன்னன் யாரை காக்க வேண்டும், யாருக்கு தானம் வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அரிச்சந்திர மகாராஜாவோ, மக்களை காப்பது மன்னனின் கடமை, அதுபோல உங்களை போன்ற மிகப்பெரிய தவ ஞானிகளுக்கு தானம் வழங்குவதும் மன்னனின் கடமைதான் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு விஸ்வாமித்திர முனிகளோ, யாக தட்சணை கொண்ட எனக்கு நீ என்ன குரு தட்சணை கொடுப்ப அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அரிச்சந்திர மகாராஜாவோ தன்னுடைய பேரரசையும் தன்னுடைய மனைவி மக்களையும் அளிப்பதாக கூறி அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வேண்டி நிற்கிறான். அவனுடைய தட்சணையை ஏற்றுக்கொள்வதாக கூறிய விஸ்வாமித்திர முனிகளோ, யாக தட்சணையை 1 மாதத்திற்குள் தந்துவிடுமாறும் உடனே இந்த நாட்டை விட்டு வெளியேறுமாறும் சொல்கிறாரு. இதனை ஏற்ற அரிச்சந்திர மகாராஜாவோ தனக்குரிய அனைத்தையும் துறந்து தன்னுடைய ஆடை அணிகலன்களையும் துறந்தவர் தன் மனைவி மகனுடன் கால்நடையாக புறப்பட்டு காசி நகரை அடைகிறாரு. காசியில் தன் மனைவியையும் மகனையும் ஒரு அந்தணரிடம் விற்று அவர் கொடுத்த அந்த பணத்தையும் பெற்றுக்கொண்ட அரிச்சந்திரன் தன்னையும் மற்றொருவனிடம் விற்றுவிட்டு அந்த பணத்தையும் பெற்றுக்கொண்ட அரிச்சந்திரன் அதையும் குருதட்சணையாக விஸ்வாமித்திர முனிகளுக்கு கொடுத்துடுறாரு. இந்த அளவுக்கு கொடுமை செய்த விஸ்வாமித்திரரை அவர் அளிக்கும் சாபத்துக்கு அஞ்சி எந்த மக்களும் அவரை திட்டவோ குறை சொல்லவோ இல்லை. இருந்தாலும் விஸ்வதேவர்கள் என்ற ஐவர், இந்த பாவி இவர் செய்தும் கொடுமைக்கு என்ன கதி அடைவானோ தெரியலையே அப்படின்னு வாய்விட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கோபம் கொண்ட விஸ்வாமித்திர முனிகளோ, விஸ்வதேவர்களே, தேவர்கள் என்ற மமதையில் பேசுகின்றீர்களா? என் கோபத்தையும் தவ வலிமையையும் அறிந்த நீங்கள் இப்போதே இந்த பூவுலகில் மானிடராக பிறந்து
அற்ப ஆயுளில் எந்த சந்ததியும் இன்றி இறந்து மடிவீர்கள் அப்படின்னு சாபத்தை கொடுக்கிறாரு. இப்படித்தான் இந்த விஸ்வதேவர்கள் 5 பேரும் பூமியில் பாஞ்சாலியின் வயிற்றில் உபபாண்டவர்களாக பிறந்து அற்ப ஆயுளில் இறந்து தங்களுடைய சாபத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறாங்க. இதுதான் உபபாண்டவர்கள் அற்ப ஆயுளில் இறப்பதற்கான காரணம். நம்ம பதிவு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம பதிவை புதியதாக பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது போன்ற நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம்.